பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணமான புகைப்படத்தை சில வாரங்களுக்கு முன்பு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா வெளியிட்டிருந்தாங்க. மேலும் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக பதிவிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிஸ்டலா சென்னை காவல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருந்த நிலையில் சென்னை 1000 விளக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்காங்க. 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விசாரணையை முடிச்சுட்டு செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் கிறிஸ்டலா 2 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொண்டு நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டியிருந்ததால் விசாரணைக்கு 6 மணி நேரம் ஆகிடுச்சு. மாதம்பட்டியும் நானும் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை ஒப்படைத்திருக்கிறேன். அது என்ன என்பதை எப்போது நான் சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன். விசாரணை நியாயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மாதம்பட்டி ரங்கராஜை நான் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக பலர் எழுதுகிறாங்க. அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். அது உண்மைதான். ஒரு விஷயம் தெரிந்தால் அதை பற்றி எழுதுங்கள். தெரியலன்னா தவறாக எழுதாதீங்க. ஒரு பெண் துணிந்து தைரியமாக ஒரு விஷயத்திற்கு போராடினா அவளை பற்றி தப்பாக விமர்சனம் செய்தால் என்னை போல பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி போராடுவாங்க? அதே போல் பல யூடியூப் தளங்களில் என்னை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பேசுகிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது வியூஸ் வேணும் அப்படின்றதுக்காக எதுவுமே தெரியாமல் யாரை பற்றியும் பேசக்கூடாது. அதோட கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பற்றி அவதூறாக பேசினா இந்த குழந்தையினுடைய சாபம் உங்களை சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இது போன்ற பாதிப்பு நடந்தால் என்ன செய்வீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னென்னு தெரிந்தால் மட்டும் பேசணும்னு அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது.